ஐயோ மாமா நான் தெற்கு படுத்து பார்த்து
என்னோட அரண்மனையிலே படுத்து வரலாம் என்று சொல்லி மாமா. ஆமா நான் படுத்து வருகிற போது மாமா. ஆமா படுக்க கரை வைத்து படுத்து வரலாம் என்று சொல்லி மாமா. நான் உறங்குகிற போது பார்த்த உடனே மாமா என கோட்டைக்கு முன்னாடி மாமா என்ன மரம் இருந்தது? வாழை மரம் இருந்தது மாமா. அந்த வாழை மரம் ஆகப்பட்டது மாமா. நான் உறங்குகிற போது சாய்ந்து விளக்க வந்தனே மாமா. கனவே இப்படி வருது என்று சொல்லி என்னுடைய கோட்டிலே பார்த்தால் மாமா நான் உடைக்கே தலை வைத்து படுத்து பார்க்கிற போது வாழை மரம் சாய்ந்து விலகன வேண்டாம் மாமா. தெற்கே படுத்து உறங்கலாம் என்று சொல்லி மாமா நான் படுத்து உறங்குகிற போது என்னுடைய கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரம் ஆகப்பட்டது மாமா. அது சாய்ந்து நான் வடக்கே தலை வைத்து பார்த்தேன், தெற்கே தலை வைத்து பார்த்தேன். எனக்கு இப்படி கனவு வருது சொல்லி நான் கிழக்கே தலை வைத்து படுத்து பார்த்தேன் மாமா. என்னுடைய கோட்டைக்கு மாமா இது நாள் வரையிலும் இல்ல மாமா. இன்னைக்கு சுனி மாமனா இருக்கிற மாதிரி மாமா சாட்சாதி கண்ண அந்த அம்மாய கண்ண மகாவிஷ்ணு என்னுடைய போட்டல வந்து காலை எடுத்து வைக்கிற மாதிரி கனவு கண்ட மாமா. மாமா இப்ப ஏற்பட்ட அடிக்குது காத்து. காத்து இந்த வாழை மரம் சாய்ஞ்சது போய் நினைக்கிறியா? ஓ காத்துக்கு சாயுது. இந்த வாழை மரம் சாய்ஞ்சதுன்னா போட்டு விடு. இப்ப ஏற்பட்ட காத்து அது போன போட்டோம். பக்கத்திலே நான் இருக்கிறேன் மாமா. இது மட்டுமா மாமா? மேற்கே தலை வைத்து உறங்கின மாமா. நான் மேற்கே தலை வைத்து உறங்குகிற போது என்னுடைய மேனி மேல யாரோ ஒருத்த வந்து அடிக்கிறத போல கனவை கண்டன மாமா. மாமா மருமகனே, மாமா இப்ப ஏற்பட்ட ஜெகனி மாமனும் கெட்டுக்கிறான் இருக்கிறேன். அருகாமையில இருக்கிறேன். கேளும் போது ஆமா மீது கை வச்சிருவாங்களா? மாமா நீ எப்படி என் இடத்துல இருக்க தெரியுமா மாமா? பாருங்கள் மாமா, அப்படியே சண்டானா துரியோதனா நீ நாட்டிலே இருக்காத என்று சொல்லி காலன் என்று சொல்லக்கூடிய எம்மன் ஆகப்பட்டவன் மாமா சோளத்தை கொண்டு வந்து துரியோதனா மாமா மாமா கொட்ட இருக்கிற போது உன்னை யாரு கொத்த முடியும்? போகல மாமா, நான் தானிக்கிற பின்னால கொஞ்ச நேரம் விட்டு வாங்கடா கூட. தூளத்தே கொண்டு வந்து மாமா வாடா வாடா என்று சொல்லி குத்தி பாரு வாட்டு பாரு பாரு மாமா
துரியோதனா மாமா மிரண்டவனுக்கு இரண்டவெல்லாம் பாடம் சொல்லுவான். அதனால உன் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியல. உன் கண்ணு குட்டி கண்ணி. ஐயோ கண்ணு தெரிஞ்சாதானே சுத்தது தெரியும். புத்தந்தே தெரியலன்றாங்க மாமா. மாமா உன்னா எப்படி இருக்கு தெரியுமா மாமா? எனக்கு எப்படி இருக்க மாமா? எதே நம்பி வந்திருக்க மாமா? மாமா பாச பொண்ணு என் கழுத்துல பாரு மாமா. நீ நாட்டிலே இருக்காத வாடா வாடா என்று சொல்லி அந்த அக்கால நின்று தலைவரை யமனாகப்பட்டவன் வாசக்கையை எடுத்து வந்து கழுத்து பொண்ணுங்கிற மாதிரி. ஐயோ எங்க மருமகனே இது உயிர் போகுது. ஏய் என்ன நான் பக்கத்துல இருக்கிற எப்படி உனக்கு வந்துடா இல்லையா? பாரு மாமா என் கண்ணு தெரியுது. என்ன பைக்குதாப்பா பக்கத்துல ஒரு பக்கத்துல தானே வந்த முடியும். மாமா அவன் யாரு போல எப்படி வருகிறான் என்று மேல ஏறி வர மாமா. அந்த இரவு கிளம்பிலே ஏறி ஏறமே மேல ஏறி கொண்டு மாமா. அடே சண்டாளா துரியோதனா, நீ நாட்டிலே இருக்காத. நீ ஒருவன் வாழ்வதற்காக இந்த நாட்டு மக்கள் அழிஞ்சு போனார்கள். வாடா வாடா என்று சொல்லி பாரு மாமா பாரு மாமா. ஏமா ஐயோ ஐயோ ஏய் மருமகனே எனக்கு மெச்சுவாங்க. அது நாலாம் மெரிச்ச காலையில் வந்து மட்டும் பொழைச்சிக்கலான்னு பாக்குறான். வாடா இன்னைக்கு உன்னை குளுக்கோஸ் மகனே வாடா வாடா உங்க மாதிரியே உமா பட்டு சொல்லி மகனே. மருமகனே உனக்கு என்ன புத்தி கிட்டி கேட்டு போச்சா? ஏன்னா வந்து சரி சொன்னா அது யாரு மாமா யமோ வரான் யமோ வரான் யமோ இவன் நேரத்துக்கு வருவான். மருமகனே துரியோதனா மாமா அருகாமையில் இருக்கக்கூடியவனு மாமா. மாமா நான் இருக்கிற அத்தானாகி ஜெகனி மாமா அருகில இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? என்ன கவலை? அம்மா என் கண்ணுக்கு தெரியல. அம்மா உன் கண்ணுக்கு தெரியல. எங்கடா தெரியுது எங்கடா தெரியுது? மாமா வந்தானே எங்க வந்தா இப்பே வந்தா மாமா.
என் கண்ணுக்கு தெரிஞ்சது. மருமகனே உன் பக்கத்துல இருக்கிறவங்க தெரியுதா? ஐயோ மாமா, மருமகனே. இந்த நாட்டுல என்ன எம்மன் விட்டேன் பேசுறா பரவாயில்ல மாமா. ஆஹா. இங்க அமர்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து என்ன துசிக்கிறார் தெரியுமா மாமா? இந்த கணவன் என்ன பெண்கள் நீ ஒருவன் வல்வதற்காக என்னுடைய கணவர் எல்லாம் மாண்டார்கள். கணவர் மாண்ட பிறகு என்னுடைய பொட்டு போனது, மஞ்சள் குங்கம் போனது, மங்கல்யம் போனது, என் மெட்டி போனது, அழகான ஆடை போனது, அத்தனையும் போய்விட்டதே என்று சொல்லி பெண்கள் எல்லாம் துதிக்கிறார்கள். தந்தை இழந்த பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய தந்தையார் இருந்திருந்தார் எங்களை எவ்வளவு கௌரவம் வாய்ந்திருக்கான். தந்தையார் இருக்கும் போது கல்வி சுகம் வளர்ந்து வரும். தாயார் இருக்கும் போது ஒருபடி சாதமாவே சேர்ந்து போவோம். என்னுடைய தந்தையார் இறந்தாரு. எதுக்காக இறந்த போனா? நீ ஒருவன் நாடு ஆள்வதற்காக என்னோட தந்தை எல்லாம் மாண்டு விட்டார் என்று சொல்லி தவறாக பேசினாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நான் ஒருவன் வாழ்வதற்காக நாட்டு மக்களை மாநிலத்தா என்று சொல்லி கேவலமா பேசுறாங்களேம்மா. யாரு வேண்டுமானாலும் எப்படி நான் பேசிட்டோம், அதை வச்சு கவலைப்படாத. கவலைப்பட வேண்டாம். செய்யணுமாமா அறியாமல் இருக்கிறேன். கவலைப்படாத. கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்றேன் மாமா. என்னோட சேனாதி சேனை எங்கே மாமா? என்னோட சேனை எத்தனை ஒரு சேனை மாமா? 11 அக்னி சேனை மாமா. இந்த 11 அக்னி சேனைய மாமா முதல் நாள் ஒரு நாள் விட்டு வெட்டிய கண்ணே மாமா. முதல் நாள் இருந்து 10 நாள் வரையும் சேனாதி பட்டம் வாங்கி சென்று யாரு மாண்டது மாமா?
பாட்ட நகை விளங்கும் 886 வயது பிறந்த பீஷ்மாச்சாரி அந்த அகற்றுகை பணம் பட்டி அகால மரணம் அடைஞ்சு பாரு மாமா ஒண்டி விளக்கேறு அந்த பணம் மரத்தான ஒண்டி விளக்கேறிதே அதுதான் எங்க பாட்டம் மாமா. மாமா அவருக்கு விதி முடிந்து விட்டது. போனால் போகட்டும். ஏண்டா கீழும் 886 ஆயுள் கல்படுத்தி கிழவன் சாப்பிட்டு விடு போட்டு விடு. ஒரு தின்ன மிச்சம் ஒரு தொன்ன மிச்சம் போட்டு விடு போட்டு விடு மாமா. பகிரத்த மாமா 12 நாள் சண்டனே கோலம் பண்ண முடியாத மாமா. 12 சண்டையில மடிந்தாலும் மடிந்த போகணும் போகட்டும். போட்டு விடு போட்டு விடு வேண்டாம் வரமுறையா வந்தோம் போட்டு விடு என்னுடைய குழந்தையா குழந்தை மாமா அண்ணன் கண்ணனுடைய பதியோ 3 குழந்தை மாமா 63 குழந்தையும் ஒரே ஒரு பையன் அர்ஜுனுக்கு சுபதிரி மறந்த அபிமன்ன கையாள அத்தனை பிள்ளைய மாட்டேங்க என் மாமா. நான் எது மேலாக ஆசை வைக்கும் மாமா என்னுடைய குலத்தெல்லாம் வந்தது தெரியும் மாமா. இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து என் பொண்ணால
மண்ணுக்காக ஆசை வைத்த மாமா என்னுடைய குழந்தைகள் இருந்திருந்தால் மாமா நான் வாழ்ந்து இறந்த பிறகு எனக்கு எல்லை தண்ணி இறைச்சிருப்பாங்க ஏமக்கடை செய்திருப்பாங்க நீர் கூட உடுத்திருப்பாங்க கொல்லி வைத்திருப்பாங்க அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணு மேல கச வைத்து இந்த அபாரத பூமியில மாமா அத்தனை பிள்ளைங்க மாட்டே மக்கள் எல்லாம் மாண்டு விட்டது மாமா இந்த மக்களே போய்விட்டார்கள் மாமா இந்த மண்ணு மேல காசை வைத்து வீரமில்லாத குழந்தைங்க வீரமில்லாத குழந்தை வீரமில்லாத குழந்தைகளே வீட்டில் இருந்தா ஆகாது ஆகாது போனா போகட்டும் போட்டு விடு ஓடுடா. எனக்கு என்ன வயசாச்சா வயசாச்சா? உனக்கு என்ன வயசாச்சா 60 120 பத்துக்கலாம் எடுத்துக்கலாமே போடா, போட்டு விடு மாமா. போட்டு விடு. என்னுடைய தங்கச புரசனாக விளங்கும் ஜெயதரசன குமாரன் செய்யணும் மாமா தங்கச புரசம் மண்டு விட்டாரே மாமா போனா போகட்டும் தங்கச்சி பொறுத்துமானே போட்டு விடுறா உனக்கிட்ட என்ன இல்ல இல்ல ராமா என்ற கலைஞர் இருக்கிறது ரஸ்மா என்ற கலைஞர் இருக்கிறது பொன் பொருள் இருக்கிறது பணம் காசு இருக்கிறது நகை நட்டு போட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணலாமே போட்டு விடு இருக்கக்கூடிய 16வது நாள் சண்டனை என்னுடைய சேனாதி சேனா மாண்டது 17ஆம் நாள் சண்டனை எனக்கு நண்பனுக்கு நண்பனாகவா அண்ணனுக்கு அண்ணனாகவா இருக்கக்கூடிய கர்ணனம் மாண்டாம் மாமா இந்நாளில நம்ம இருக்கிறது எத்தனை பேர் மாமா 3 பேர் இந்நாளில யாருக்கு சேனாதி பட்டம் யாரோட சண்டை செய்வது ஒன்றுமே தெரியாம மாமா தவித்திருக்கிறேன் மாமா மாமா மருமகனே துரியோதனா நான் போற சண்டைக்கு நீயே பயப்படுறா நான் செல்கிறேன் கேட்கிறேன் மாமா நான் எப்படிலாம் செய்து பார்த்தேன் மாமா போறேன்னு சொல்றேன் மாமா நீ எப்படி எங்கிட்ட வந்து சேர்ந்த மாமா பெரிய தண்ணீர் மையம் என்று சொல்லி நான் தண்ணீர் பந்தல் வைத்திருந்தேன்
மாமா மருமகனே அப்படி இருந்தாலா ஆமா என்னை அனுப்பு என்று சொன்னேன் மாமா பெரிய தண்ணீர் மையம் என்று சொல்லி ஆமா நான் போட வைத்திருந்தேன் ஆமா நீ யார் இடத்தில் செல்வதற்காக வந்திருந்தேன் தரமனுக்கு துரியனுக்கு சண்டை ஆமா பாண்டவர் பக்கம் போய் சேரவன் சொல்லி ஆமா ஒரு அக்கவணி சேனி அடைந்த கொண்டு ஆமா அசனாபுரம் வந்த மாமா ஆமா அப்படி வருகிற போது ஆ. என்ன செய்யறேன் பெரிய தண்ணீர் மையம் என்று வச்சிருந்த அதை பார்த்து பார்த்து வெளியே போர்டை பிடித்து விட்டு ஆமா உள்ள வந்து தண்ணீரை தண்ணீரை குடிக்கிறான் தண்ணீரை எடுத்து அறந்தன உடனே ஆமா உள்ள பார்த்தா துரியோதனன் தண்ணி அப்படின்னு எழுதி இருக்குது எழுதின இருந்தது ஆமா அதை பார்த்தது உடனே ஆ. தண்ணீர் வந்து குடிச்சதுக்காக ஆமா என் இடத்துல வந்து சேர்ந்து மாமா ஆமா. இன்னைக்கு நான் போறேன்னு சொல்றேன் மாமா ஆமா. எனக்கு எப்படி தெரியுமா நான் அருகாமல் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற நான் செய்த தீவானையோ இதுவோ மாமா எடுக்கலாம் வந்து நேர்ந்தாலோ ஐயோ ஐயோ மாமா கேளுங்க மாமா மருமகனே துரியோதனா ஆளுகளை பின்பினே விடக்கூடாது என்று சொல்லி மாமா ஆமா தேசம் ஊட்டி கொள்ள பார்த்தேன் மாமா தர்மம் யாகத்துக்கு சென்று மாமா தரமனே ககமானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணிருந்தேன் மாமா ஆமா பாஞ்சாலே இழுத்து வந்து ஆமா அவ ஆடியே அகற்றி ஆமா அகமானம் செய்து பார்த்தேன் மாமா ஆமா எத்தனை தீவன செஞ்ச மாமா அது பூரா எனக்கே வந்து நேர்ந்திருக்கிறதே மாமா எதுக்கு கவலைப்படாத மருமகனே நான் போய் வரோம் ஆமா என்ன அனுப்பு ஆமா தர்மம் யாரு எனக்கு யாரு எனக்கு அக்கா விட்டு போயா நான் அவனுக்கு தாய் மாமா ஆமா எனக்கு அக்கா மகன் ஆமா வடா தர்மா நான் வந்துருவான் வந்துருவான் அவனை புடிச்சிடுறான் ஆமா பின்ன வச்சிடுறான் படிச்சிடுற விடு ஏர் நெத்தி ஆமா எதிர் ரோமா அகண்ட புச்சம் ஆமா நெகண்டக்காரன் ஆமா உருண்ட கண்கள் ஆமா 32 அபயம் புரியாத ஒரு ஆண்மகன் அரே ஜல்லி மாமா ஆமா சிவபெருமானை நேரடியாக ஒரு நாளைக்கு 3 முறை பார்க்கலாம் ஆமா என்னாலும் சரணவனா தருமா ஆமா நான் அடிச்சிடறோம் அடிச்சிடுறான் விடு காமன் விடுன்ற நீ வழியா போதா பத்து நான் வச்சுங்கய்யா இது இல்லையா இங்கே தாடா வச்சான் ஐயா ஏய் மாமலை விடா வாடா மாமலை என்னடா மாமலை என்னடா மாமலை வாக்கவா அது சார் என்னது இது என்ன காட்டு உள்ள கூப்பிடும் போது என்ன காட்ட இருக்கான் தேவடியா மகன் இல்ல நான் சந்தோஷமாக நீ
மாமா மாமா அப்படி இப்படி இப்படி மாமா இப்படி இப்படி நீ மறுபடியும் இப்படி மாமா மகனே தேசி மகனே தேசி மகனே நான் ஒவ்வொரு ஆளுக்கு தாமரம் கொடுக்க போதலாம் தொசுக்குன்னு தும்புறான் அப்படியா ஏய் இந்த தும்பலுக்கு எதிராக பலன் உண்டாப்பா என்னடா பழம்பையா மகாராஜா இந்த தும்பல் வந்தாலே என் மூஞ்ச பார்த்துட்டு போனா என் மூஞ்ச பார்த்துட்டு போனா ரயிலுக்கு போறோம் ரயிலுக்கு போறியா மகன் ஜெயிலுக்கு தான் போகணும் இவன் மூஞ்சி முடிச்சுட்டு போனா இப்ப ரயிலுக்கு போறவன் ஜெயிலுக்கு தான் போகணும் இவன் மூஞ்சி முடிச்சா உருப்பிடுமா எதுனா உன்னை நான் வச்சிருக்கிற மாதிரி எப்படி அடிக்கணும்ல ஆமா மருமகனே கொடுத்துட்டான மாமா இது ஏவியா வாங்க ஒரே ஏமாத பாதிக்க டைம் செல்ல மகனே இன்னைக்கு வாங்க ஏப்பையா ஏடா இது ஒரு வெத்தல் கொடுத்துங்க பையா மகாராஜா இது ஒரு வெத்தல் எனாதுக்கு வாய் மேல வச்சுக்க வாய் கட்டு கட்டுறதுக்கு வாய்தால கட்டுறதுக்கு ஓ யாருக்கு தர்மரியானுக்கு ஓ பாக்குதா எப்பமாயிருமா ஆனா பங்காளி செத்துட்டா வந்து வாய்தால கட்டணும் அப்பா உனக்கு கூட கீழா டேய் என்னடா கட்டு குண்டு வரது பாரு சரி அது கூட கேட்டோம் இந்த 3 கல்லு அதுக்கு பையா 3 கல்லு இந்த பாரு இந்த ஒரு கல்லு மேல தலைமாட்டுக்கு ஒண்ணு இந்த கல்லு நெஞ்சு மேல வைக்க நெஞ்சாடு ஒண்ணு குஞ்சாடு ஒண்ணு கேளுடா கால் மாட்டுல தையலி ஆமா கால் உன்னை போடு வச்சிருந்தா பாரு நானே இந்த 3 கல்லு சரி அது கூட போட்டோம்பா ஆமா ஏன்னா பங்காளிகளுக்கு வந்து கல் போய் எனக்கு சாட முடியுமா சாட முடியாது தவறும் செத்து போயிட்டா ஆமா கல் எடுத்து வச்சு அமுத்திட்டு வந்துடணும் சரி பரவாயில்ல இது எதுக்கு பையா நல்லா அமுத்திட்டு எல்லாம் போறலாம் சடங்கெல்லாம் செஞ்சுட்டு போய் விளக்கு பாக்குறாங்க பாரு அப்ப உட்காந்து பீடி குடிக்கிறதுக்கு ஏய் பங்காளியா அவன் பங்காளி இல்லையா பங்காளிங்க தானே உட்பட்ட மனமே பணம் போயிட்டு பக்கம் விட்டு ஆத்துனுங்க உனக்கு கூட தீரு இங்க போய் கிட்டோம் தாலி மாமா பாரியா ஆமா பாரியா என்னடா பின்ன போ மாமா